See 438க்கு இருக்கிற வரைக்கும் இப்போ இன்னும் கால் சைட் தான் இருக்கு, பட் இன்னும் என்ட்ரி கிடைக்கல. See this support, புது சப்போர்ட். இது மேல இருக்கிற வரைக்கும் கால் சைட் பார்க்கலாம். இந்த கீழே வந்துச்சுன்னா அமைதியாகிடுங்க. இதுக்கு மேலே வரட்டும், கால் சைட் பார்க்கலாம். இந்த கால் சைடு, இந்த ஜோன் நோ ட்ரேட் ஜோன். இது இந்த ஜோனில் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. கால் சைடு ஒரு என்ட்ரி. அந்த கேண்டல் பாட்டம் இஸ் ஸ்டாப் லாஸ். 160 கிராஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே ட்ரையல் பண்ணிக்கலாம். 160ல சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்கும், ரிவர்சல் வரும். கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருக்கேன். திருப்பி இந்த கேண்டல் பாட்டம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் வந்துச்சுன்னா அங்கேயே எக்ஸிட் பண்ணிவிடுங்க. இன்னும் வால்யூம் ஃபுல்லாக வரல. வால்யூம் வரல. ஒன் 160 பிரேக் பண்ணணும். எஸ், இங்கே சின்ன ரிஜெக்ஷன் வரும். ரிஜெக்ஷன் வந்தால் விட்டுடுங்க. வால்யூமோட மேலே போச்சுன்னா ட்ரையல் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் வரமாட்டேங்குது. வரல, ப்ரீமியம் வரமாட்டேங்குது. திரும்பி மேலே போவோம். இது இங்கே பாட்டமில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறவங்க இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கேண்டல் பாட்டம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே இருக்கிறவங்க. ஏன்னா இது பிரேக் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. எஸ், பியூட்டிஃபுல். 163 இது உடையணும். அடுத்தது சின்ன ரிவர்சல் இங்கே இருக்கு. இது இந்த இடத்துக்கு வரும். இது உடையணும். இதை உடச்சிச்சுன்னா நல்ல டார்கெட். அடுத்தது ட்ரையல் பண்ணலாம். இது உடச்சிச்சுன்னா 179 டார்கெட். 163 உடச்சிட்டா இது டார்கெட். இது வரைக்கும் இருக்கு டார்கெட்டு. ஸ்பாட்டில் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் பாருங்க. ஸ்பாட் இது தொடர வரைக்கும் கால் சைடு இருக்கலாம். ஸ்பாட்டு 486 தொடர வரைக்கும் பியூட்டிஃபுல் டார்கெட். 33 பாயிண்ட் இன்னும் இருக்கு. 2-3 கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கால் சைட் பிளான் பண்ணலாம். புட் சைடு உடனே போவேன்னா கால் சைடு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரேடை 25,400 கால். எஸ், கால் சைட் ரெடி ஆகுது. கால் சைடு ஒரு என்ட்ரி.
140 stop loss, 159 target. Target 158. 158க்கு மேல போச்சுன்னா ஃபர்தரா பார்க்கலாம். சப்போர்ட் எடுத்துச்சுன்னா டார்கெட் 158. உடஞ்சிச்சுன்னா ஃபர்தர் டார்கெட் பார்க்கலாம். இப்போதைக்கு 158 தான் டார்கெட். எஸ், எக்ஸிட் திருப்பி எடுத்துக்கலாம். ரிவர்ஸ் ஆகிடும். போனால் போட்டோம். இப்போ ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அங்கேருந்து திரும்பி எடுக்கலாம். கால் சைடு தான் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்பி எடுக்கலாம். ஸோ 23 பாயிண்ட்ஸ், அதில் ஒரு 10 பாயிண்ட் கிடச்சிருந்தா மோர் தென் எனஃப்.